بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. முதலாவது வசனத்திலிருந்து பெறப்பட்டிருக்கிறது. இன்னா அத்தைனாக்க அல் கௌசர் என்ற அந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டுள்ளது. சூராவுடைய உள்ளடக்கமும் இந்த பெயருக்கு மிக பொருத்தமாக உள்ளது. நாங்கள் அதனை இறுதியாக பார்ப்போம். அல் கௌசர் என்ற சொல்லுக்கு விரிவாக பின்னால் பார்ப்போம். விரைந்த செல்வம், அதிகமான செல்வம், அதிகமான நன்மைகள் என்று நாங்கள் அல் கௌசர் என்ற சொல்லை மொழிபெயர்க்கலாம். பின்னால் நாங்கள் அதனை விரிவாக பார்ப்போம். இந்த சூரா இறங்கிய காலத்தை பொறுத்தவரையில் ரெண்டு கருத்தும் இருக்கிறது. இது மக்காவில் இறங்கியது என்று ஒரு சாராரும், மதீனாவில் இறங்கியது என்று இன்னொரு சாராரும் சொல்கிறார்கள். ஆனால் மக்காவில் இறங்கியது, இந்த சூரா மக்காவில் இறங்கியது என்பதற்குத்தான் அதிகமான ஆதாரங்கள் காணப்படுகின்றன. பெரும்பாலான தப்சீர் ஆசிரியர்களும் இது மக்காவில் இறங்கிய சூரா என்பதை என்றுதான் சொல்கின்றார். அவர்களில் இந்த சஹாபாக்களை நாங்கள் முக்கியமாக சொல்லலாம். இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு ஜுபைர், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹும், இந்த சஹாபாக்கள் இந்த சூரா மக்காவில் இறங்கியது என்று சொல்கின்ற தப்சீர் ஆசிரியர்கள் சிலர். இந்த மூன்று சஹாபாக்களோடு இன்னும் பல தப்சீர் ஆசிரியர்களும் இந்த சூரா மக்காவில் இறங்கியது என்ற கருத்தை கொண்டிருக்கிறார். இந்த சூரா மக்காவில் இறங்கியதான் என்பதற்கு இரண்டு ஆதாரங்களை நாங்கள் சொல்லலாம். ஒன்று சூராவுடைய உள்ளடக்கம். இந்த சூராவுடைய உள்ளடக்கத்தை நாங்கள் பார்த்தால் பின்னால் நாங்கள் பார்ப்போம் என்றாலும் இப்போது நான் சுருக்கமாக சொல்கின்றேன். இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர், உங்களுக்கு நாம் பெரும் செல்வத்தை தந்தோம். ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், எனவே உம்முடைய இரட்சகனுக்காகவே நீங்கள் தொழுது அவனுக்காகவே பலியிடுவீர்களாக. இன்ன ஷானிஅக ஹுவல் அபுத்தர், உங்களுடைய எதிரிதான் சந்ததியற்றவன் என்று இந்த சூரா சொல்கிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த எதிர்ப்புக்கு பதில் சொல்கின்ற வகையில் தான் இந்த சூராவுடைய உள்ளடக்கம் இருக்கிறது. ரசூலுல்லாஹை பற்றி பொய்யாக அவருடைய தாவாவை மட்டம் தட்டுவதற்காக பல வகையான முயற்சிகளில் மக்கத்து காபிர்கள் ஈடுபட்டார்கள். அவற்றின் ஒரு முயற்சியை சொல்லி, ஒரு கருத்தை சொல்லி இந்த சூரா அதுக்கு மறுப்பு சொல்கிறது. எனவே இந்த வகையான எதிர்ப்பும் இந்த வகையாக ரசூலுல்லாஹை குற்றஞ்சாட்டக்கூடிய சந்தர்ப்பமும் மக்காவில் தான் மிக பெரும்பாலும் காணப்பட்டது. எனவே இது மக்காவில் தான் இந்த சூரா இறங்கி இருக்க வேண்டும் என்பதற்கு சூராவுடைய உள்ளடக்கம் இந்த வகையில் காரணமாக அமைகிறது. பின்னால் நாங்கள் சூராவுடைய உள்ளடக்கத்தை விரிவாக பார்க்கும் போது இந்த கருத்து மிக தெளிவாக வரும். இரண்டாவது, இந்த ஹதீஸும் இதற்கு ஆதாரமாக அமைகிறது. புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத் போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய இந்த ஹதீஸும் ஆதாரமாக அமைகின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்கின்ற இந்த ஹதீஸ், லம்மா உரிஜ பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல ஸமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் சென்ற போது, அந்த மேராஜ் சென்ற சந்தர்ப்பத்தை சொல்கின்ற போது ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார்கள். கால அதைத்து அலா நஹர், நான் சொர்க்கத்திலே ஒரு ஆற்றுக்கு பக்கத்தால் வந்தேன். சொர்க்கத்திலே நான் ஒரு ஆற்றுக்கு பக்கத்தால் வந்தேன். ஹாஃபதாஹு, அந்த சுவர்க்கத்தில் காணப்பட்ட அந்த நதியுடைய இரண்டு கரைகளும் குபாபுல் லுஅ்லுஇல் முஜவ்வஃப், முத்தை குடைந்து செய்யப்பட்ட கூடார அமைப்பை கொண்டிருந்தது. அந்த ஆற்றுடைய இரண்டு கரைகளிலும் பல கூடாரங்கள் அடிக்கப்பட்டு காணப்பட்டன. அந்த கூடாரங்கள் எப்படி இருந்தது என்றால் முத்தை குடைந்து செய்யப்பட்ட கூடாரங்களாக அவை காணப்பட்டன என்று சொன்னார்கள். ஃபகுல்து, அப்போது நான் கேட்டேன்,
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நான் கேட்டேன், மா ஹாதா யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே இது என்ன என்று நான் கேட்டேன். அப்போது ரசூலுல்லாஹ் அந்த ஜிப்ரீல் சொன்னார்கள், கால ஹாதல் கௌசர், இதுதான் கௌசர், அதாவது இந்த சூரத்துல் கௌசர் வரக்கூடிய இந்த அல் கௌசர் என்று இந்த நதிக்கு பெயரிடப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த வகையில் இந்த லம்மா உரிஜ பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் மிஅராஜ் சென்ற போதுதான் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கின்றது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜில் போய் ஒரு ஆற்றை கண்டு அந்த ஆற்றுடைய பெயர் அல் கௌசர் என்று அழைக்கப்பட்டதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சொன்னார். பின்னால் வரக்கூடிய பல ஹதீஸ்களின் மூலம் நாங்கள் விளங்குவோம். இந்த சூறாவில் வருகின்ற கௌசர் என்ற சொல்லுக்கு ஒரு பொருள் இந்த குறிப்பிட்ட ஆறு. இந்த குறிப்பிட்ட ஆறு என்பது கௌசர் என்ற சொல்லுக்கு ஒரு பொருள் என்பதனை நாங்கள் பின்னால் வரக்கூடிய ஹதீஸ்களூடாக விளங்குவோம். அந்த வகையில் இந்த சூரா மக்காவுடைய இந்த காலப்பிரிவில் தான், மேராஜுக்கு சற்று முன்னர் தான் இந்த சூரா இறங்கி இருக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸும் ஆதாரமாக அமைக்கிறது. எனவே மிக பெரும்பாலும் இந்த சூரா மக்காவில் இறங்கியது என்பதற்கு இது ஆதாரமாக அமைகின்றது. இனி நாங்கள் அடுத்த பாதிக்கு செல்வோம். இந்த சூரா நான் ஏற்கனவே சொன்னது போன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த ஒரு எதிர்ப்புக்கு பதில் சொல்வதாகத்தான் இந்த சூரா அமைந்திருக்கிறது. எனவே இந்த சூறாவுடைய பின்னணி என்னது, என்ன எதிர்ப்பு வந்தது என்பதனை நாங்கள் இங்கே பார்ப்போம். ஏற்கனவே நான் சொன்னது போன்று இந்த சூறாவுடைய கடைசி வசனம் 3வது வசனம் இருக்கிறது, இன்ன ஷானி அக ஹுவல் அபுத்தர், உங்களுடைய எதிரிதான் நபியே, உங்களுடைய எதிரிதான் சந்ததியற்றவன் என்று இருக்கிறது. எனவே இங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சந்ததியற்றவர் என்று இழிவுபடுத்தி மக்கத்து காபிர்கள் ஒரு எதிர்ப்பை கிளப்பினார், ஒரு வதந்தியை கிளப்பி விட்டார். அதற்கு மறுப்பாகத்தான் இந்த சூறா இறங்கியது. எனவே இந்த சூறாவுக்கான பின்னணி என்னது என்பதனை நாங்கள் இப்போது பார்ப்போம். முதலாவது, ஆரம்ப காலத்தில் பகிரங்க பிரச்சாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் துவங்கி ஆரம்ப காலத்திலே ஒரு கடுமையான எதிர்ப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எதிர்கொண்டார்கள். அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் குர்ஆன் பல வகையில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கிறது. அதில் ஒரு வகையை இங்கே நாங்கள் சொல்லி காட்டுவோம். வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, உங்களுக்கு இறுதி காலம், கடைசி காலம், அதாவது மக்காவுடைய காலம் அல்ல, பின்னால் வரக்கூடிய காலம், மதீனாவில் வரக்கூடிய காலம், அந்த காலம் கைருல் லக மினல் ஊலா, இந்த ஆரம்ப காலத்தை விட சிறந்ததாக இருக்கு. இந்த ஆரம்ப காலம் இப்படி கஷ்டங்களும் துன்பங்களும் எதிர்ப்புகளும் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் பின்னால் வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். உலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்து லுஹாவிலே அல்லாஹ் தஆலா ஆதரவு சொன்னார். அதற்கு அடுத்து வருகின்ற சூரத்து அல் இன்ஷிராஹ் என்ற சூறாவிலே அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த கடுமையான எதிர்ப்புகள், ரசூலுல்லாஹ்வுடைய புகழை மங்க செய்து உலகத்தில் எந்த விதமான அந்தஸ்தும் அதிகாரமும் அவர்களுக்கு கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக கடுமையான ஒரு போராட்டத்தை காபிர்கள் முடுக்கிவிட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல் குர்ஆன் ஆறுதலாக சொன்னது, வரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய புகழை நாம் உயர்த்துவோம். வரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய புகழை நாம் உயர்த்துவோம் என்று அல்லாஹ் தஆலா மதீனாவுடைய மக்காவுடைய காலப்பிரிவில் இப்படியான எதிர்ப்பு வந்த போது ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் சொன்னார். இதே வகையானது ஒரு சூழலில் தான் இந்த சூறாவும் இறங்கி இருக்க வேண்டும். இந்த வகையான ஒரு சூழல், கடுமையான ஒரு எதிர்ப்பு சூழலில் தான் இந்த சூறாவும் இறங்கி இருக்க வேண்டும். அந்த எதிர்ப்பு சூழல் என்னது, அந்த எதிர்ப்புடைய வடிவம் என்னது என்பதனை சில ரிவாயத்துகள் ஊடாக நாங்கள் விளங்குவதற்கு பார்ப்போம். அதாவது இமாம் இப்னு கசீர் இன்னும் பல தஃப்சீர் ஆசிரியர்கள் இந்த சூறாவுக்கு விளக்கம் சொல்கின்ற போது எந்த வகையான எதிர்ப்பை ரசூலுல்லாஹ் எதிர்கொண்ட போது இந்த ஆயத்து இறங்கியது, இந்த சூறா இறங்கியது என்று விளக்குகின்ற போது இந்த ரிவாயத்துகளை தருகிறார்கள். பல தஃப்சீர்களிலே இதை நீங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக இமாம் இப்னு கசீர் தங்களுடைய தஃப்சீரில் இதனை சொல்லி இருக்கிறார்கள். கானல் ஆசிபுன் வாஇல் இதா துக்கிர ரசூலுல்லாஹ் யகூல் தஊஹு ஃபஇன்னஹு ரஜுலுன் அபுத்தர் லா உக்பலஹு ஃபஇதா மாத
ஹலக இன்கத திக்ரு. வாசிபுன் ஆயில் என்பவர், ஆசிபுன் ஆயில் என்பவர் மக்காவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்களில், அந்த எதிர்ப்பு இயக்கத்தை கொண்டு போனவர்களில் முக்கியமானவர்கள் ஒருவர். அவரிடத்திலே ரசூலுல்லாஹை பற்றி யாராவது கதைத்தால் இப்படி சொல்வார், தௌஹு, இந்த மனுஷனை விட்டுருங்க, அவர் ஒரு சந்ததி இல்லாத மனுஷன், எனவே அவர் மௌத்தா போனால் அவரை பற்றி ஞாபகப்படுத்துவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அவரை ஞாபகப்படுத்துவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று ஆசிபுன் வாயில் சொல்வார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கதிம காப் இப்னுல் அஷ்ரஃப் மக்கத். காப் இப்னுல் அஷ்ரஃப் என்ற ஒரு யூதர், மதீனாவிலே வாழ்ந்த ஒரு யூதர் மக்காவுக்கு வந்தார். ஃபகாலத் லஹு குரைஷு. அப்போது குறைஷிகள் காப் இப்னுல் அஷ்ரஃப் என்ற அந்த யூதரை பார்த்து கேட்டார்கள், நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும், பொதுவாக அரபிகளுக்கு மத்தியிலே ஒரு நம்பிக்கை, ஒரு கருத்து இருந்தது, எங்களை விட இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மார்க்கத்தை பற்றி, வேதங்களை பற்றி அறிந்தவர்கள், நபிமார்களை பற்றி அறிந்தவர்கள். எனவே இந்த யூதர்களை, கிறிஸ்தவர்களை பயன்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிர்ப்பு காட்டுவதற்கு பல வகையிலும் இந்த மக்கத்து காபிர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார். அந்த வகையில் ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். காப் இப்னுல் அஷ்ரஃப் மதீனாவை சேர்ந்த யூதர்கள் ஒருவர், அவர் மக்காவுக்கு வந்த போது குறைஷிகள் அவரை பார்த்து கேட்டார்கள், அந்த செய்து, நீ மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்களுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர், அலா தரா, நீ என்ன நினைக்கிறீர்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், இலாஹாதல் முசன்பிரில் முன்பத்திர் கௌமி, சமூகத்தை விட்டு துண்டிக்கப்பட்டு தனிநபராக இருக்கக்கூடிய இந்த முஹம்மதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? யஸுமு அன்னஹு கைரும் மின்னா, ஆனால் அவர் நினைக்கிறார் அவரும் அவரோடு இருப்பவர்களும் தான் எங்களை விட உயர்ந்தவர்கள் நினைக்கிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சொல்லிவிட்டு கேட்டார்கள், நஹ்னு அஹ்லுல் ஹஜீஜ், நாங்கள் ஹஜ்ஜாஜிகளுக்கு உதவி செய்பவர்கள், வாலு சதானா, காபத்துல்லாவை பராமரிப்பவர்கள், வாலு சிக்காயா, ஹஜ்ஜாஜிகளுக்கான நீர் உதவிகளை, தண்ணீர் போன்ற உதவிகளை செய்யக்கூடியவர்கள். எனவே இந்த நிலையில் நாங்கள் உயர்ந்தவர்களா அல்லது முஹம்மதும் அவரோடு இருப்பவரும் உயர்ந்தவர்களா? தனித்து நிற்கக்கூடிய, சமூகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு தனியாக இருக்கக்கூடிய இந்த முஹம்மதும் அவரோடு இருப்பவர்களும் உயர்ந்தவரா? அப்போது அந்த காப் இப்னுல் அஷ்ரஃப் என்ற மனிதர், இந்த யூத தலைவர் சொன்னார், அன்தும் கைரும் மின்ஹும், நீங்கள் முஹம்மதை விட, அவரோடு இருப்பவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னார். இந்த இதிலும் பாவிக்கப்படுகின்ற இந்த சொற்பிரயோகம், அல் முசன்பிர் அல் முன்பத்திர் மின் கௌமி, சமூகத்தை விட்டு துண்டிக்கப்பட்டு தனியாக இருக்கக்கூடியவர் என்று கருத்து. இந்த அபுத்தர் என்ற சொல்லிலிருந்து வந்த ஒரு சொல் தான் இந்த அல் முன்பத்திர் என்ற சொல், தனி நபராக இருக்கக்கூடியவர். அவர் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், குறைஷிகள் சொல்கிறார்கள், இந்த முஹம்மத் ஒரு தூதை கொண்டு வந்து சமூகத்தை விட்டு தனிமைப்பட்டு விட்டார். சமூகம் ஏற்கனவே வணங்கி வந்த ஒழுங்குகள், சமூகத்துடைய பாரம்பரியங்கள், சமூகத்துடைய பழக்க வழக்கங்கள், சிந்தனைகள், இவை அனைத்தையும் விட்டு வித்தியாசமான ஒரு சிந்தனையை கொண்டு வந்து சமூகத்தினால் ஒதுக்கப்பட்டவராக, தனிநபராக போய்விட்டார். அவரோடு இருக்கின்ற ஒரு சின்ன ஒரு குரூப் தான் இருக்கிறது. இந்த சின்ன குரூப், சமூகத்தை விட்டு ஒதுக்கப்பட்ட இவர்கள் உயர்ந்தவர்களா அல்லது இந்த காபத்துல்லாவை பராமரிக்கக்கூடிய, ஹஜ்ஜாஜிகளுக்கு உதவி செய்யக்கூடிய நாங்கள் உயர்ந்தவர்களா? நீங்கள் இது பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று யூத தலைவரை பார்த்து அவர்கள் கேட்டார். அப்போது அந்த யூத தலைவர் காப் இப்னுல் அஷ்ரஃப், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், முஹம்மது தாழ்ந்தவர், மோசமானவர் என்று காப் இப்னுல் அஷ்ரஃப் அவர்கள் சொன்னார். இப்படியான சந்தர்ப்பத்தில் தான் இந்த சூரா இறங்கியது. மேலே சொன்ன இந்த கருத்தின்படியும் இரண்டாவது சொன்ன இந்த சந்தர்ப்பங்களில் தான் இந்த சூரா இறங்கியது. இன்னொரு உதாரணம், கால அத்தா என்பவர் ஒரு தாபியங்களில் ஒரு மிகப்பெரிய தப்சீர் ஆசிரியர் ஒருவர். அந்த அத்தா என்ற தாபி தப்சீர் ஆசிரியர் சொல்கின்றார், நஸலத் ஃபீ அபீ லஹப், இந்த சூரா அபூ லஹபுடைய விஷயத்திலே இறங்கியது, அபூ லஹப் சம்பந்தமான விஷயத்திலே இறங்கியது. வதாலிக ஹீன மாத்த இப்னு ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் மரணித்த போது அபூ லஹப் முஷ்ரிக்கீங்களிடத்திலே போய், புத்திர முஹம்மது நில்லைல, இன்றிரவு முஹம்மத் தனிமைப்பட்டு விட்டார்,
சந்ததி இல்லாமல் ஆய்விட்டார், அவருடைய மகன் இறந்து விட்டார் என்று அபூ லஹப் முஸ்லிம்களிடத்திலே போய், மக்கத்து காபிர்களுக்கு மத்தியிலே போய் ஒரு நற்செய்தியை சொன்னார். அவருடைய கருத்துப்படி ஒரு நற்செய்தியை சொன்னார். இந்த வகையான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இந்த சூரா இறங்கியது என்று அத்தா என்ற தாபியங்களுடைய தப்சீர் ஆசிரியர் சொல்கின்றார். இன்னொரு ரிவாயத்தின்படி ஒக்கால சுத்தி என்பவரும் ஒரு தாபியங்களுடைய தப்சீர் ஆசிரியர் ஒருவர், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர்கள் ஒருவர், அவர் சொல்கிறார், கானு இதா மாத்த துக்கூரு ரஜுல் கானு புத்திர. அரபியலை பொறுத்தவரையில் ஒரு மனிதனுடைய ஆண் பிள்ளைகள் மரணித்து விட்டால் அந்த மனிதனை அவர்கள் சந்ததியற்றவன் என்று சொல்வார். இந்த வகையில் தான் பலம்மா மாத்த அபுனா உர் ரசூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகள் மரணித்த போது காபிர்கள் சொன்னார்கள், புத்திர முஹம்மத் சந்ததியற்று போய்விட்டார் என்று சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்தின்படி ஒகாலு இன்னா நஸலத் ஃபி உக்பா இப்னு அபி முஹைத் வ அபி ஜஹல். உக்பா இப்னு அபி முஹைத், அபூ ஜஹல் போன்ற குறைஷி தலைவர்கள் இந்த கருத்துக்களை சொன்ன போதுதான் இந்த சூரா இறங்கியது என்பது இன்னொரு ரிவாயத். எல்லா ரிவாயத்துகளையும் வைத்து நாங்கள் பார்க்கும்போது எல்லா சம்பவங்களும் ஒன்றுக்கொண்டு முரண்பட்டதல்ல, எல்லாமே நிகழ்ந்தவைகள். இப்படி பலரும், அதாவது மக்காவுக்குள்ளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு பல வகையான வழிகளை கையாண்டார்கள். அதில் ஒரு வழியைத்தான் இந்த சூரா சொல்கிறது. அதாவது அரபியலை பொறுத்தவரையில் ஆண் பிள்ளைகள் தான் தந்தையுடைய பெருமையை, செல்வாக்கை பாதுகாப்போர். எதிர்காலத்திலே தந்தையுடைய புகழ் நிலைப்பதற்கு இந்த ஆண் பிள்ளைகள் தான் காரணமாக இருக்கிறார். அவருடைய புகழ் நிலைப்பதற்கும், சொத்து நிலைப்பதற்கும், சந்ததி தொடர்வதற்கும் ஆண் பிள்ளைகள் தான் காரணமாக இருக்கிறார். இது அரபர்களுடைய கருத்து. இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆண் பிள்ளைகள் எல்லோரும் மரணித்த போது இதனை ரசூலுல்லாஹ்வுடைய எதிர்பிரச்சாரத்துக்கு ஒரு வழியாக கண்டார். பார்த்தீர்களா, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லிக் கொள்கிறார், ஆனால் அவருக்கு எந்த ஆண் பிள்ளையும் கிடையாது. கிடைத்த எல்லா ஆண் பிள்ளைகளும் மரணித்து விட்டார். எனவே இந்த முஹம்மதுக்கு அவருடைய எதிர்காலத்தை, அவருடைய புகழை நிலைக்க செய்வதற்கு, அவருடைய செல்வாக்கு நிலைக்க செல்வதற்கு ஆண் பிள்ளைகளே கிடையாது. எனவே இவர் மரணித்து விட்டால் இவருடைய பிரச்சாரமும் கொள்கைகளும் சிந்தனைகளும் எல்லாமே அழிந்து போகும் என்ற ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போனார். இதுதான் இது ஒரு இந்த ரிவாயத்துகள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, ஏற்கனவே வாசித்த இந்த ரிவாயத்தில் அலா தரா இலா ஹாதல் முஸன்பிரில் முன்பத்திர் மின் கௌமி, சமூகத்தை விட்டு ஒதுங்கியவர், சமூகத்தை விட்டு தனித்து போனவர் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இந்த காபிர்கள் ஒரு எதிர் பிரச்சாரத்தை கொண்டு போனார்கள். சமூகத்துக்கு மாற்றமான சிந்தனைகளை, பழக்க வழக்கங்களை இவர் கொண்டு வந்திருக்கிறார். எனவே சமூகத்தை விட்டு தனிமைப்பட்டு போனார். இவரோடு இருப்பவர்கள் ஒரு சின்ன தொகையினர். எனவே இது ஒரு நாளும் வெற்றி பெற மாட்டாது, செல்வாக்கு பெற்ற ஒரு மார்க்கமாக மாறப்போவதில்லை. இவர் மரணிப்பதோடு இந்த மார்க்கம் சேர்ந்து அழிந்து போகும் என்று இப்படி ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போனார். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆரம்ப காலத்திலே பின்பற்றினவர்கள் பெரும்பாலும் ஏழைகளாகவும் சமூகத்தில் கீழ்மட்டத்தை சேர்ந்தவர்களாக தான் அதிகமாக இருந்தார். ஓரிரு செல்வாக்கு படைத்தவர்கள் மட்டும்தான் இருந்தார். அதுவும் மிக குறைந்த தொகையினர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினார்கள். இதனை அவதானித்த மக்கத்து காபிர்கள், இவர் அபுத்தர், சமூகத்தை விட்டு தனியாக பிரிந்தவர், ஒரு சின்ன கூட்டம் மட்டும்தான் இவரை பின்பற்றுகிறது. இவர் மரணித்து விட்டால் அதனோடு இவருடைய கொள்கையை சேர்ந்து அழிந்து போகும். என யாரும் இவரை பின்பற்றுவதற்கு முயற்சி செய்யாதீர்கள். இவருக்கு எந்த விதமான செல்வாக்கும், எந்த விதமான பெருமையும், சமூகத்தில் எந்த விதமான அந்தஸ்தும் அவருக்கு கிடையாது. சமூகத்தை விட்டு ஒதுங்கி போன ஒருவர், வித்தியாசமான கருத்துக்களை சொல்லி சமூகத்தை விட்டு ஒதுங்கி போன ஒருவர் என்ற கருத்தை தான் காப் இப்னு அஷ்ரப் என்ற அந்த யூத தலைவரிடத்திலே மக்கத்து குறைஷிகள் சொன்னார்கள். ஆதல் முஸன்பிர் அல் முன்பத்திர் மின் கௌமி, சமூகத்தை விட்டு துண்டிக்கப்பட்டு தனிமைப்பட்டு போன ஒருவர் என்று சொன்னார்கள். எனவே இந்த பின்னணியில் தான் இந்த ரெண்டு அடிப்படையிலும் அபுத்தர் என்ற சொற்பிரயோகத்தை பாவித்தார். ஒரு கருத்தின்படி சந்ததி இல்லாதவர், ஆண் பிள்ளைகள் எல்லோரும் மரணித்ததன் காரணமாக சந்ததி இல்லாமல் போனவர். இன்னொரு கருத்தின்படி சமூகத்தை விட்டு தனிமைப்பட்டு போனவர், சமூகத்துடைய வணக்க வழிபாடுகள், சட்டதிட்டங்கள், ஒழுக்கங்கள் இவை அனைத்தையும் விட்டு புறம்பான சிந்தனையை கொண்டு வந்து
சமூகத்தை விட்டு தனிமைப்பட்டு போனவர் என்ற இந்த கருத்தையும் காபிர்கள் சொன்னார்கள் என்று இந்த ரிவாயத்தை எங்களுக்கு காட்டுகின்றது. இவை எல்லாவற்றுக்கும் மறுப்பு சொல்கின்ற வகையில் தான், இந்த ரெண்டு கருத்துக்கும் மறுப்பு சொல்கின்ற வகையில் தான் அல்லாஹ் தஆலா இந்த சூறாவை இறக்கினான் என்பதனை நாங்கள் இந்த பின்னணியிலிருந்து விளங்கிக் கொள்கின்றோம். எனவே ரசூலுல்லாஹ் மக்காவிலே இரண்டு வகையான எதிர்ப்புகளை எதிர்கொண்டார்கள் என்று நாங்கள் இதிலிருந்து விளங்கிக் கொள்கின்றோம். ஒன்று கடுமையான சித்திரவதை, குடும்பத்தை விட்டு ஒதுக்குவது, தொழில்களை விட்டு விரட்டுவது, இந்த முறையை காபிர்கள் கையாண்டார்கள். இரண்டாவது வழிமுறை ஒரு கருத்து ரீதியான யுத்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனைகளுக்கும் கருத்துக்களுக்கும் ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த தூதுக்கும் எதிராக ஒரு சிந்தனை ரீதியான யுத்தத்தை, அது எவ்வளவு பெரிய பொய்யாக இருந்தாலும் சொல்லித்திருந்தார். நாங்கள் நவீன காலத்திலே காணுவது போன்று பயங்கரவாதி என்று சொல்லி, அடிப்படைவாதி என்று சொல்லி, இப்படியான சொற்பிரயோகங்களை இஸ்லாத்தை பற்றி சொல்லி காட்டி இஸ்லாத்தின் பக்கம் திரும்புவோர்களை தூரமாக்குகின்ற ஒரு வழிமுறை நவீன காலத்துக்குள்ள ஒரு வழிமுறையில் தான் இந்த பயங்கரவாதி, அடிப்படைவாதி என்ற இந்த சொற்பிரயோகம். அதே போன்று அந்த கால பிரிவிலே, அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் அந்த காபிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல் முன்பத்திர், அபுதர் என்ற சொல்லை பாவித்தார். இவர் சந்ததி இல்லாதவர், சமூகத்தை விட்டு வித்தியாசமான ஒருவர், தனிமைப்பட்டு போனவர், இவரை பின்பற்றுபவர்கள் சமூகத்திலே கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள், எனவே ஒரு நாளும் இந்த கருத்து செல்வாக்கு பெற மாட்டாது, இது அந்தஸ்து பெறப்போவதில்லை, இது வாழப்போவதில்லை இந்த சிந்தனை என்ற இந்த கருத்தை காபிர்கள் பரப்பினார். இதன் ஊடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய தூதையும் தனிமைப்படுத்துவதற்கு காபிர்கள் முயற்சி செய்தார்கள் என்று இதன் ஊடாக நாங்கள் விளக்கினோம். இதுதான் இந்த சூறாவுடைய பின்னணியாக அமைக்கின்றது. இப்போது நாங்கள் சூறாவுடைய கருத்தை பார்ப்போம். இந்த சூறா மிகவும் சிறிய சூறா, 3 ஆயத்துகள், குர்ஆனிலே மிகச்சிறிய சூறாவாக இது இருக்கிறது. எனவே நீங்கள் கருத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும். இன்னா அத்தைனாக்கல் கௌசர், நிச்சயமாக நாம் உங்களுக்கு கௌசரை தந்தோம். கௌசர் என்ற சொல்லுக்கு நாங்கள் பின்னால் விளக்கத்தை பார்ப்போம். கௌசரை தந்தோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், எனவே நீர் அவனுக்காகவே தொழுது பலியிடுவீராக. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், எனவே அவனுக்காகவே நீ தொழுது பலியிடுவீராக. இன்ன ஷானிஅக ஹுவல் அபுதர், நிச்சயமாக உமது எதிரிதான் வேறு அருந்தவன் ஆவான். அபுதர் என்ற சொல்லுக்கு ஏற்கனவே சொன்னது போன்று சமூகத்தை விட்டு தனிமைப்பட்டு போனவன் அல்லது சந்ததி இல்லாமல் போனவன், இந்த ரெண்டு கருத்தையும் அபுதர் என்ற சொற்பிரயோகம் ஏற்கனவே நாங்கள் பார்த்த ரிவாயத்தின் ஊடாக விளங்கிக் கொள்கிறோம். எனவே அந்த பொது கருத்து தரக்கூடிய வகையில் தான் வேறு அருந்தவன் என்று மொழிபெயர்த்தோம். சந்ததி அற்றவன் என்று மொழிபெயர்த்தாலும் பிழையானது அல்ல. ஆனால் சந்ததி அற்றவன் என்று மொழிபெயர்த்தால் ஒரே ஒரு கருத்தை மட்டும்தான் அது கொடுக்கும். சமூகத்தை விட்டு தனிமைப்பட்டு போனவன், சந்ததியும் இல்லாமல் போனவன் என்ற இரண்டு கருத்தையும் குறிக்கிற வகையில் தான் வேறு அருந்தவன், சமூகத்துடைய அந்த தொடர் இல்லாமல் போனவன் என்ற கருத்தில் இந்த சொற்பிரயோகத்தை அல்லாஹ் தஆலா பாவித்திருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எனவே அந்த வகையில் தான் இதனை நாங்கள் இப்படி மொழிபெயர்த்தோம். எனவே குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் அல்ல வேறு அருந்தவர், உங்களுக்கு அல்ல சந்ததி இல்லாமல் போன நிலைமை உருவாக்கியது, உங்களுக்கு அல்ல சமூகத்தோடு தொடர்பு இல்லாத நிலைமை உருவாக்கியது, உங்களுடைய எதிரிதான். யார் உங்களை பற்றி இப்படியெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த நிலைமை வரப்போகிறது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தினூடாக சொல்கின்றார். இப்போது நாங்கள் விளக்கமாக இந்த வசனங்களை பார்ப்போம். முதலாவது வசனம், இன்னா அத்தைனாக்கல் கௌசர். இன்னா என்றால் நிச்சயமாக நாங்கள், ஆத்தைனாக்க உங்களுக்கு தந்தோம், அல் கௌசர் கௌசரை தந்தோம். அரபு மொழியில் இந்த அல் கௌசர் என்ற சொல் கஸ்ரத்துன் என்ற சொல்லிருந்து வந்தது. அதிகம், கஸ்ரத்துன் அதிகம் என்று பொருள். இந்த கஸ்ரத்துன் என்ற சொல்லிலிருந்து மிகைப்படுத்தி சொல்வதாக இருந்தால், ஒரு கருத்தை மிகைப்படுத்தி சொல்வதாக இருந்தால் இந்த பிரயோகத்தை அரபிகள் பாவிப்பார்கள். அந்த வகையில் அல் கௌசர் என்றால் மிக பெருந்தொகையானதை நாம் தந்தோம். நேரடியாக மொழிபெயர்த்தால் மிக பெருந்தொகையானதை தந்தோம், மிக பெருந்தொகையான செல்வங்களை தந்தோம், மிக பெருந்தொகையான நன்மைகளை தந்தோம் என்று நாங்கள் இதனை மொழிபெயர்க்க முடியும். எனவே அல்லாஹ் சொல்கின்றான், இந்த எதிர்ப்புக்கு மறுப்பாக நீங்கள் சந்ததியற்றவர், உங்களுக்கு இந்த சமூகத்தை விட்டு தனிமைப்பட்டு போனீர்கள், சமூகத்தை ஒத்து வாழ்பவர்கள் அல்ல, எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் போய்விட்டீர்கள்,
உங்களுக்கு எதிர்காலம் கிடையாது என்று சொன்ன இவர்களுக்கு மறுப்பு சொல்லும் போது அல்லாஹ் முதலாவதாக சொன்னான், உங்களுக்கு பெருந்தொகையாக செல்வத்தை தந்தோம், பெருந்தொகையான நன்மைகளை தந்தோம், அவர்கள் சொல்வது போன்றல்ல என்று அல்லாஹ் தஆலா இன்னா அத்தைனாக்க அல் கௌசர் என்று இந்த வசனத்திலே சொன்னான். இனி அதிகமானவை எது? அல் கௌசர் என்ற நான் ஏற்கனவே சொன்னது போன்று அதிகமானவை பெருந்தொகையானவை என்று பொருள். எனவே கௌசர் என்ற சொல் எதனை குறிக்கும் என்பதனை பொறுத்தவரையில் அதற்கு இரண்டு பொருள். ஒரு பொருள் சுவர்க்கத்தில் காணப்படுகின்ற ஒரு ஆறு, சுவர்க்கத்தில் காணப்படுகின்ற ஒரு ஆறு. இன்னொரு பொருள் பெருந்தொகையான அருள்கள், பெருந்தொகையான அருள்கள், பெருந்தொகையான நன்மைகள் என்று பொருள். இந்த சுவர்க்கத்தில் இருக்கிற ஆறு என்பது இந்த பெரிய அருள்களில் ஒன்று. இந்த பெருந்தொகையாக இருக்கின்ற அருள்கள் என்பதுதான் இந்த சொல்லுடைய அடிப்படை கருத்து. இந்த பெருந்தொகையான அருள்களில் ஒன்றுதான் சுவர்க்கத்தில் காணப்படுகின்ற ஆறு. ஹதீஸ்களிலே கௌசர் என்ற சொல்லுக்கு சுவர்க்கத்தில் காணப்படுகின்ற ஒரு ஆறு என்றும் பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பெருந்தொகையான அருள்கள் என்றும் சஹாபாக்கள் இந்த கௌசர் இந்த சொல்லுக்கு பொருள் கொடுத்திருக்கிறார். எனவே பொருள் என்னவென்றால் பெருந்தொகையான அருள்களில் ஒன்றாக இந்த ஆறும் இருக்கிறது என்பதுதான் அவருடைய பொருளாக அமைக்கின்றது. இப்போது நாங்கள் இதற்கான ஆதாரத்தை பார்ப்போம். எப்படி இந்த கருத்தை ஆதாரப்படுத்துகின்ற வகையில் நாங்கள் சில ரிவாயத்துகளை பார்ப்போம். முதலாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதாக அபு உபைதா என்ற தாபி அறிவிக்கிறார், சஅல்துஹா அன் கௌலில்லாஹி தஆலா இன்னா அத்தைனாக்கல் கௌசர். நான் ஆயிஷா நாயகியிடத்திலே இந்த இன்னா அத்தைனாக்கல் கௌசர் என்பதற்கான விளக்கத்தை கேட்டேன், அதற்கான பொருள் என்ன என்று கேட்டேன். காலத், அப்போது ஆயிஷா நாயகி சொன்னார்கள், நஹருன் ஓதியஹு நபியுக்கும், உங்களுடைய நபிக்கு கொடுக்கப்பட்ட ஆறு அது. ஷாத்தி ஆஹு, அவருடைய இரண்டு கரைகளிலும் துர்ருன் முஜவ்வஃபுன், ஒரு குடைந்த முத்துக்கள், குடைந்த முத்துக்களாலான டென்ட்டுகள், அதாவது கூடாரங்கள் ரெண்டு, அந்த ஆத்தின் ரெண்டு பக்கத்திலும் ரெண்டு கரைகளிலும் இருக்கு. ஆனியத்துஹு காததின் நுஜூம், அதற்கான பாத்திரங்கள் இந்த ஆற்றிலே போய் குடிப்பதற்காக இப்படி அந்த ஆற்றிலே போய் பாவிப்பதற்காக இருக்கின்ற பாத்திரங்கள் நட்சத்திரங்களுடைய தொகையுடையதாக இருக்கு. கோடிக்கணக்கான பாத்திரங்கள் அந்த கரைகளில் இருக்கும். ரெண்டு கரையிலும் முத்தை குடைந்து கூடாரங்கள் செய்யப்பட்டிருக்கும். அதாவது என்ன இங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ல வருகிறார்கள் என்றால், இந்த கௌசர் என்ற சொல்லுக்கு இதுவும் ஒரு பொருள். கௌசர் என்ற சொல்லுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே ஒரு ஆற்றை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆற்றிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவர்கள் போய் குடிப்பார்கள், எல்லாவற்றையும் செய்வார்கள். அந்த ஆற்றின் ரெண்டு பக்கத்திலும் முத்தால் குடைந்த கூடாரங்கள் நிறைய இருக்கும். கோடிக்கணக்கான மக்கள் அந்த ஆற்றுக்கு வர வேண்டும், வருவார்கள் என்பதன் காரணமாக கோடிக்கணக்கான பாத்திரங்களும், வாளிகளோ அது போன்ற பாத்திரங்களோ படியான பாத்திரங்களும் கோடிக்கணக்கிலே அங்கே காணப்படும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதாக புகாரிலே வரக்கூடிய ரிவாயத் சொல்கிறது. இன்னொரு ரிவாயத், புகாரிலே வரக்கூடிய இன்னொரு ரிவாயத், அவள் புகாரி அன் இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக இமாம் புகாரி பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த கௌசர் பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்ற போது சொன்னார்கள், ஹுவல் கைருல்லதி ஆத்தாஹுல்லாஹு இய்யாஹு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த பெருஞ்செல்வங்கள், பெரிய நன்மைகள் என்ற கருத்தை தான் அல் கௌசர் என்ற சொற்பிரயோகம் கொடுக்கிறது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சாவுடைய மகன், மிகப்பெரிய தஃப்சீர் ஆசிரியர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்காக குர்ஆனை பற்றிய விளக்கத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள்.